கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை எரேமியா 31 அதிகாரம் 25 நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஆம், இன்றைக்கு தேவன் விடாய்த்து போன உங்கள் ஆத்துமாவை அவர் சம்பூர்ணமடைய பண்ணுகிறாராம். தோய்ந்து போய் கிடக்கிற உங்களுடைய ஆத்துமாவை அவர் நிரப்புகிறாராம். தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாய் இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் நிமித்தம் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு அவர் உங்கள் ஆத்துமாவை அவர் சம்பூர்ணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் ஆத்துமாவை நிரப்புகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறபடியினால இந்த நாள்ல இருந்து உங்களுடைய எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அது நிமித்தம் நீங்க சோர்ந்து போய் இருந்தாலும் அந்த சோர்விலிருந்து தேவன் உங்களை நிச்சயமாய் இன்றைக்கு வெளியே கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட ஒருவேளை அந்த ஆத்துமா சோர்வுக்கு காரணம் நான் இன்றைக்கு பார்க்கிற ஒரு 2 வகையான காரணங்களாய் இருக்கலாம். முதலாவது லேவியராகமம் 17 அதிகாரம் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஒருவேளை நீங்க இன்றைக்கு பலவிதமான குற்ற மனசாட்சிகள்ல நீங்க சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைதான், தேவனை நம்புகிற ஒரு பிள்ளைதான், தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பிள்ளைதான். ஆனாலும் முன்பு செய்த எத்தனையோ காரியங்களை குறித்து ஒரு குற்ற மனசாட்சிக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா, தேவன் இன்றைக்கு உங்க ஆத்துமா அப்படிப்பட்ட சோர்வுல இருக்கும்னா இன்றைக்கு உங்களை தேவன் அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தம். அப்போ இன்றைக்கு நமக்காக பழுதற்ற மாசற்ற விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியினால், நமக்காக பாவம் முழுவதும் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறபடியினால், நீங்க ஒரு காலம் உங்கள் பாவங்களை நினைத்து, கடந்த கால பாவங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லிதான் பார்க்கிறோம். அப்போ இனி நீங்க ஒரு நாளும் உங்களுடைய பழைய காரியங்களை குறித்து, பழைய வாழ்க்கை குறித்து கவலைப்பட தேவையில்லை. மேலும் எபிரேயர் 9 அதிகாரம் 14 பார்க்கிறோம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்றது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அவருடைய ரத்தம் நம்ம மனசாட்சியை கூட செத்த கிரியைகளற சுத்திகரித்திருக்கிறதாம். அப்போ இன்றைக்கு இந்த காரியங்களினால உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்திருக்குமானால் அவருடைய ரத்தம் பூரணமாய் உங்களை சுகப்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். மேலும் அடுத்து என்ன காரியத்தினாலலாம் ஆத்துமா சோர்ந்து போகலாம்? பல காரியங்கள் இருக்கலாம். இன்றைக்கு தேவன் வெளிப்படுத்தின 2 காரியங்கள், முதலாவது பாவத்தை குறித்ததான் அந்த குற்ற மனசாட்சி, இரண்டாவது யோபு 19 அதிகாரம் 2 சொல்லுகிறது, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். அப்போ வார்த்தைகளினால நம்ம நொறுக்கப்படும் போது, வார்த்தைகள் நம்மை நோக்கி வரும்போது, ஒருவேளை அது மற்ற மனிதர்கள் மூலமாய் வருகிற வார்த்தையா இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு ரிப்போர்ட்டா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆத்துமாவை வருத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு தேவன் நம்முடைய ஆத்துமாவை அவர் தேற்றுகிறாராம். தம்முடைய சங்கீதம் 23:3 நம்ம பார்க்கிறோம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்தி என்ன செய்ய போகிறாரா? நீதிமொழிகள் 16:24 சொல்லுகிறது, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். அவருடைய இனிய சொற்களை உங்களுக்கு அனுப்பி உங்கள் ஆத்துமாவை அவர் இனிப்பாக்குகிறாராம். நீதிமொழிகள் 13:19 சொல்லுகிறது, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு
தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள், ஒருவேளை வார்த்தைகள் நிமித்தம் உங்க ஆத்துமாக்கள் துக்கப்பட்டிருந்தால் இனிய சொற்களை உங்களுக்கு அனுப்புகிறாராம். உங்கள் வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறாராம். அப்படி செய்து உங்களை அந்த அந்த துக்கத்துல இருந்து தேவன் நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்டு உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களுக்காக பாவ நிவர்த்தி பலியாய் நீர் எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தபடியினால இனி எங்களுக்கு பாவம் இல்லை என்ற அறிவையும், அப்பா, எங்களுடைய ஆத்துமா துக்கத்தில் இருக்கிறதுனால அந்த துக்கத்தை நீக்குவதற்காக நீ செய்ய போகிற காரியங்களையும் நினைத்து உம்மை விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.